சுவாசம் பதிப்பகம் வழங்கும் சத்தியப்பிரியனின் நாவல் வடிவில் மணிமேகலை புத்தகம். தமிழின் இரட்டை காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலை நாவல் வடிவில் எளிய தமிழில் புத்தகத்தை பெற திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நான் இன்னைக்கு காலையில் டெல்லியில் ஒரு தலைவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், என்ன தமிழ்நாட்டில் ஆப்ரேஷன் 7 ஹில்ஸ் நடக்கிறதான்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் புரியல, என்னங்க ஆப்ரேஷன் 7 ஹில்ஸ்ன்னு கேட்டேன். 7 ஹில்ஸ்னால் என்னன்னு கேட்டார். திருப்பதின்னு. திருப்பதினா யாருன்னு கேட்டார். பாலாஜின்னு. அந்த பாலாஜி தான். ஆப்ரேஷனோட நோக்கமே என்னன்னா, செந்தில் பாலாஜி பெயில் பெட்டிஷனை கேன்சல் பண்ணணும். செந்தில் பாலாஜி அவர்கள் திரும்ப சிறைக்கு போகணும். அது ஒரே ஒரு லைன் நோக்கம்தான். அவர் வாரி அடிச்சார் பணத்தை. அந்த வாரி அடிச்ச பணத்தால தான் தேர்தலில் ஜெயிக்க முடிஞ்சது. 2026 தேர்தலில் செந்தில் பாலாஜி இருந்தாருன்னா கண்டிப்பா டிஎம்கே ஜெயிக்க போகுது. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது அவருடைய தம்பி அசோக் தலைமுறை ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவர் எங்க இருக்காருன்னு இடியாலையும் மற்ற துறையாலையும் கண்டுபிடிக்கவும் முடியல. என்னதான் காரணம்? ராமஜெயம் கொலை வழக்கு எப்படி ஒரு மர்மமா இருக்கோ அதே மர்மம் தான் அவர் தம்பி காணாமல் போனது. கடந்த முறை அதிமுக ஆட்சியும் போது கோட்டையில் தலைமை செயலாளர் அறையில் ரெய்ட் நடந்தது. ராம்மோகன் ராவ். ஆமாம். அப்போ என்ன சொன்னாங்க? ராஜினாமா பண்ணோம், முதலமைச்சர் ராஜினாமா பண்ணோம், கோட்டையிலேயே ரெய்ட் நடந்தது, ஆச்சா போச்சா ஆச்சா போச்சா ஆச்சா போச்சா கத்துறாங்க. இப்போ தலைமை செயலகம் இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கத்தின் ஒரு அங்கமான டாஸ்மாகோட ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே ரெய்ட் வந்துடுச்சு. மாணவர்கள் இளைஞர்கள்லாம் இப்போல்லாம் படித்து முன்னுக்கு எங்கேயோ போயிட்டாங்க. அவங்ககிட்ட போய் 10ஆம் பசல் இத்தனை இந்தி ஒழிக, நீட் ஒழிக, அது ஒழிக, இது ஒழிகன்னு பேருனா ஸ்டாப் இட் நான் சென்சர்றான். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாடுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷம் சாமி அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க கூட நம்ம உரையாட போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் 2 நாளாக இடி ரைடானது போயிட்டு இருக்கு. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய டாஸ்மாக்னுடைய ஹெட் குவார்ட்டரில் 2வது நாளாக இன்னைக்கு ரைடு போயிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி அவர்களை டார்கெட் பண்ணி தான் இந்த ரைடானது நடத்தப்படுது அப்படின்னு தெரிய வருது வர நியூஸை வச்சு. என்ன சார் நடக்குது? அமித்ஷா கோவைக்கு வந்த பொழுது இதற்கான அச்சாரம் போடப்பட்டது. கோவையில் சில முக்கியமான அதிகாரிகளை சந்தித்து பேசியிருக்காரு. சில தகவல்கள் அவர்கிட்ட பரிமாறப்பட்டன. தமிழ்நாட்டின் விற்பனையில் நடக்கும் ஊழல்கள், அதற்கு பின்னணி இடி, இதெல்லாம் கொஞ்சம் விசாரிச்சிருக்கார். விசாரிச்சுட்டு கிளம்பி டெல்லிக்கு போயிட்டார். அதோட தொடர்ச்சி தான், நீட்சி தான் இந்த வருமான வரி ப்ளஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆக்ஷன்னு சொல்லலாம். நான் இன்னைக்கு காலையில் டெல்லியில் ஒரு தலைவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், என்ன தமிழ்நாட்டில் ஆப்ரேஷன் 7 ஹில்ஸ் நடக்கிறதான்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் புரியல, என்னங்க ஆப்ரேஷன் 7 ஹில்ஸ்ன்னு கேட்டேன். 7 ஹில்ஸ்னால் என்னன்னு கேட்டார். திருப்பதின்னு. திருப்பதினா யாருன்னு கேட்டார். பாலாஜின்னு. அந்த பாலாஜி தான். ஸோ இதுக்கு பேர் ஆப்ரேஷன் 7 ஹில்ஸ்னு வச்சுருக்காங்க. இது என்ன நோக்கம்னா, இப்போ மார்ச் 14ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் செந்தில் பாலாஜியோட பெயில் பெட்டிஷன் வருது. பெயில் கேன்சலேஷன் கேட்டிருக்காரு. அதுக்கு உண்டான ஆதாரங்களை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கொடுத்துருச்சு. இருந்தாலும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன ஃபீல் பண்ணுறதுன்னா, இன்னும் சில அடிஷ்னல் டாக்குமெண்ட் கொடுத்தா அது பெயில் கேன்சலேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் பண்ணுறது. சுப்ரீம் கோர்ட் தலைமையில் தான் இந்த வழக்கை விசாரணையே வருது. கடந்த முறை கேட்டாங்க, ரொம்ப சீரியஸாக கேட்டாங்க, இன்னும் அவர் அமைச்சராக தொடரணுமா அப்படின்னு கேட்டு முக்குள் சொன்னால் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு. என்ன கேட்டு சொல்கிறீங்க? இன்னும் அமைச்சராக தொடரணும், என்ன நீங்கள் அமைச்சராக தொடர போகிறாரா இல்லையா, அவர் என்ன அவரே ராஜினாமா பண்ணுறோமா வேணாமா அப்படின்ற மாதிரி அந்த துணியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க. போன தடவை பெயில் பெட்டிஷனும் போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ 14ஆம் தேதி வருது. அன்றைக்கி பெயில் பெட்டிஷன் கேன்சல் ஆச்சுன்னா திருப்பி செந்தில் பாலாஜி சிறைக்கு போகக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. அமைச்சர் பதவியும் பறி போகும், சிறைக்கும் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெயில் பெட்டிஷன் கேன்சலேஷன் அப்போஸ் பண்ணுறாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட். அதற்கு உண்டான ஆதாரங்கள் ஆல்ரெடி கொடுத்தது போக இன்னும் வலுவாக ஆதாரம் தேடுறதுக்கு இறங்கியிருக்காங்க. இந்த ஆப்ரேஷனோட நோக்கமே என்னென்னா,
செந்தில் பாலாஜி பெயில் பெட்டிஷனை கேன்சல் பண்ணணும், செந்தில் பாலாஜி அவர்கள் திரும்ப சிறைக்கு போனோம் சிறை சிறைக்கு போகணும். அது ஒரே ஒரு லைன் நோக்கம்தான். செந்தில் பாலாஜி மீண்டும் சிறைக்கு போகணும். அது பெயில் பெட்டிஷன் கேன்சலேஷன் வந்து கேன்சல் பண்ணி அவரை திருப்பி பெயில் எடுக்க விடாமல் பண்ணி உள்ளே தள்ளணும் அப்படிங்கிற எண்ணம். இது எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசாங்கத்தை ரொம்ப அதிகமாக திமுக அரசு எதிர்த்துட்டு வருது. நாளொரு பொழுதும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக எப்போ பார்த்தாலும் எதிர்ப்புங்கிறது இருக்க வேண்டியதான் எதிர்கட்சின்ற முறையில், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இது நிரந்தர ஒரு எதிரி மாதிரி மத்திய அரசாங்கத்தை பண்ணுறது, மும்மொழி கொள்கை ஆகட்டும், அதுவாகட்டும், என்ன ஸ்கீம் ஆகட்டும், மோடியை டைரக்ட் அட்டாக் பண்ணுறது, கோபேக் மோடின்னு ஆரம்பித்து திருப்பி பழைய குப்பையெல்லாம் கலரி பண்ணுறது மத்திய அரசாங்கம் சுத்தமாக பிடிக்கல. அதில் அமித்ஷா சொன்னாலும் நம்ம தான் இவ்வளோ தமிழ்நாடு ஹெல்ப் பண்ணுறோமே, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு கேட்டாங்க. இதோட ஜெகத் ரட்சகன் வீட்லேயும் ரைட், ஆஃபீஸ்லேயும் ரைட் நடந்திருக்கு, ஜெயமுருகன்லேயும் நடந்திருக்கு. இது என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, எனக்கு கிடைத்த தகவலின்படி, எனக்கு தகவல் தான், அதோட உண்மைத்தன்மையை என்னால் சொல்ல முடியாது. இந்த மதுபான விற்பனையில் கள்ளத்தனமாக பிளாக்கை ஒயிட் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பிளாக் மணியை ஒயிட் மணியை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா இன்வாய்ஸில் ஒரு அமௌண்ட் இருக்குது. இப்போ மது ஆலைகள் விற்கும் விலை, அந்த விலைக்கும் மக்களுக்கு விற்கும் விலையிலும் மலைக்கும் மடுக்கும் நடுக்கு வித்தியாசம் இருக்குது. ஏன் ஒரு பொருள் 5 ரூபா வாங்குவீங்க, 6 ரூபாய்க்கு விற்பீங்க, 7 ரூபாய்க்கு விற்பீங்க, 50 ரூபாய்க்கு விற்பீங்களா? எப்படிங்க பையிங் செல்லிங் மார்க்கெட் எக்கானமி வேடிக்கையாக இருக்குது இல்லை? அந்த மாதிரி தான் நடக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 5 ரூபா பொருளை 50 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அதில் 45 ரூபா ஏதோ நடக்குது அப்படின்ற மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஃபீல் பண்ணுது. மதுன்றதுனால மது பிரியர்களும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்க மாட்டாங்க அப்படின்றதுனால எவ்வளோ வேணால் ஏற்றி விற்கிறாங்க. அரசாங்கத்துக்கு வருமானம் என்ற போர்வையில் கள்ளத்தனமாக பணம் புரட்டப்படுவதாக மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு தகவல் போயிருக்கு. இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் ரெய்டே என்னன்னா, என்ன விலைக்கு வாங்குறீங்க, என்ன விலைக்கு விற்கிறீங்க, அந்த மீதி பணம் எங்கே போகிறது, அதுதான் அவங்களோட முதல் நோக்கம். மீதியெல்லாம் கூட விட்டுருங்க, செந்தில் பாலாஜின்னு விட்டுருங்க. என்ன விலைக்கு வாங்குறீங்க, காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் எவ்வளோ, ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, அரசாங்கத்துக்கு என்ன விலைக்கு விற்கிறீங்க, அரசாங்கம் என்ன விலைக்கு விற்கிறது. இதை திருப்பி நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஒரு பாட்டிலில் விற்றாங்க, ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, எக்ஸ்ட்ரா வச்சு விற்றாங்க. அது வந்து கரூர் மணிம்பாங்க, என்னமோ அதுக்கு செந்தில் பாலாஜி மணி அதெல்லாம் சொல்லுவாங்க, அது வேறு விஷயம், நம்ம உள்ளே போக தேவையில்ல. அந்த 10 ரூபா கேஷ் வந்து கணக்கில் வரவில்லை அப்படிங்கிறது என்ஃபோர்ஸ்மெண்ட்டோட கணக்கு. இப்போ டாஸ்மாகில் போய் நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த வருமானம் அரசாங்கத்துக்கு போகுது. அப்படியே அன்றைக்கி எவ்வளோ வருமானமோ கணக்கு பண்ணி அரசாங்க கஜானில் கொண்டு போய் கட்டுவாங்க அந்த பணத்தை, அரசாங்கத்துக்கு வருமானம். இந்த 10 ரூபா கட்டுவாங்களா? கட்ட மாட்டாங்க. இந்த 10 ரூபா கணக்கில் வராது, கேஷாக வாங்கிடுவாங்க. யாருக்கு போவோம்? அதுதான் கேள்வி கேட்குது என்ஃபோர்ஸ்மெண்ட். அந்த 10 ரூபா எங்கே போகுது? 10 ரூபா 10 ரூபா 10 ரூபான்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல, அந்த 10 ரூபாயை கண்டுபிடிக்கிறது இதோட நோக்கம் முதல். ரெண்டாவது நோக்கம், இந்த டிஃப்ரென்ஸில் வந்து கருப்பு பணம் வெள்ளையாக்கப்படுகிறதா அப்படின்னு ஒரு கோணத்துலேயும் ஆராயப்படுகிறது. ஜெகத் ரட்சகன் மேலே ரொம்ப நாளாகவே ஒரு பார்வை இருக்கு அவங்களுக்கு. என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆகட்டும், எல்லா துறையும், மத்திய அரசாங்கத்தின் எல்லா துறையும் அவரோட மதுபான நிறுவனத்தின் மீது ஒரு கண்ணு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உஷாராயிட்டு கொஞ்சம் ஆக்டிவிட்டியை குறைச்சிட்டார். இப்போ மத்திய அரசாங்கத்தின் கோப பார்வை தமிழ்நாடு மீது திரும்பி இருக்கிறதுனால இப்போ திரும்பி ஜெகத் ரட்சகன் உள்ளே இழுக்க பார்க்குறாங்க. அவங்க ஜெகத் ரட்சகன் ஒரு புள்ளி இல்லை, ஜெகத் ரட்சகனை இழுத்து அதன் வழியாக செந்தில் பாலாஜி இழுக்கிறது தான் அவங்க பிளான். செந்தில் பாலாஜி எப்படியாவது உள்ளே தள்ளணும், உள்ளே தள்ளி ஸ்டாலினுக்கு ஒரு குடைச்சலை கொடுக்கணும். அது இல்லாமல் மார்ச் ஏப்ரல் மேக்குள்ள ஒரு 10 அமைச்சர்கள் மீது, அதில் ஒரு 7-8 பேர் மீது தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காத்துட்ருக்கான். இப்போ ஆப்ரேஷன் 7 ஹில்ஸ் மாதிரி அடுத்தடுத்து ஆப்ரேஷன் 3 ஹில் 4 ஹில் அந்த மாதிரி தான் ஒரு பிளான் பண்ணி ஒருத்தரே மாட்ட வைக்க போகிறாங்க. அநேகமாக தேர்தலுக்குள்ளே திமுகவை பலவீனப்படுத்துவாங்களா? ஆமாம், அதுதான் மத்திய அரசாங்கத்தோட நோக்கம். இது அரசியல் தான், கண்டிப்பாக அரசியல் தான். இது வந்து தவறான நடவடிக்கை தான். ஆனால் மத்திய அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் அது மான்ஸ்டர், அது ஒரு பெரிய உருவம் உள்ளது, அது என்ன வேணால் பண்ண முடியும். இப்போது பாஜக மத்திய அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்ல, மன்மோகன் சிங் மத்திய அரசாங்கம் இருக்கும்பொழுது
அண்ணா அறிவாலயத்தில் கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை, மேலே வந்து இன்கம் டேக்ஸ் ரேட்டு போச்சு. அப்போ கூட்டணி கட்சியில் இருந்தாங்க 2 பேருமே, திமுகவும் காங்கிரஸ் கூட்டணி கட்சியில். அந்த நேரத்துலையும் மத்திய அரசாங்கம் ஆக்ஷன் எடுத்தது. அப்போ கேட்டால் என்ன சொல்லுது, மன்மோகன் சொன்னாங்கன்னா எனக்கும் அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தம் கிடையாதுங்க, அது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, நான் பிரைம் மினிஸ்டர்னு தப்பிச்சிட்டார். அப்புறம் ஒன்றும் நடக்கல, அது வேறு விஷயம். அந்த மாதிரி மத்திய அரசாங்கம் என்பது ஒரு மாநில அரசாங்கங்களை விட பெரியது என்பதை உணர்ந்தால்தான் நம்ம இது புரிய வைக்க முடியும். மத்திய அரசாங்கத்தை மோதுவோம் மோதிட்டே இருந்தீங்கன்னா அது மோதுறது வந்து ஒரு நாளைக்கு திருப்பி தாக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, இந்த கை தான் நடக்கும். நம்ம கை சுத்தமா இருந்து மோதனா பரவாயில்ல, நம்ம கை சுத்தமாக இருந்து மோதினா பரவாயில்ல. அது ஒன்று. 2வது பாயிண்ட்டு, தமிழ்நாட்டில் நடப்பவைகளை மத்திய அரசாங்கம் இப்போ ஒரு மாதமாக கூர்ந்து கவனிச்சுட்டு வருதுன்னு நான் கேள்விப்பட்டேன். இத்தனை நாள் வரைக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு தமிழ்நாடு வந்து ரேடார்லேயே இல்லை. ஏன்னா டெல்லி எலெக்ஷன் அது இது எங்கேயோ சுற்றிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து டெல்லி எப்பவுமே ஒரு பார்வை எடுத்ததுன்னா ஒரு ஒன் ட்ராக்கில் தான் போகுது. எனக்கு நான் அறிந்த வரையில் பல விஷயங்களை கையில் வச்சு ஜலதரங்க மாதிரி வச்சுக்காது. டெல்லி வரைக்கும் டெல்லி பிடிச்சிருந்தாங்க, டெல்லி எலெக்ஷன் ஜெயிச்சு வச்சாச்சு. இப்போ அடுத்தது பீகார், வெஸ்ட் பெங்கால், அதுக்கு டைம் இருக்குது. ஸோ தமிழ்நாடு மேலே பார்வை திருப்பிட்டாங்க. நான் முதலே சொன்னேன், மார்ச் ஏப்ரலில் தமிழ்நாடு மேலே கண்டிப்பாக பார்வை திரும்பும், அது உண்டான வேலை நடக்கும் அப்படின்னு சொன்னேன். அண்ணாமலையும் இப்போ டெல்லியில் சொல்லிட்டு வந்திருக்காரு என்ன ஆக்ஷன். அண்ணாமலை டெய்லி டச்சில் இருக்காங்க. அண்ணாமலை சில இன்புட்லாம் கொடுத்துருக்காரு. ஏன்னா ஒரு போலீஸ் அதிகாரி, அவருக்கு தெரியாதே கிடையாது, என்ன நடக்கிறதுங்கிற உட்காந்த இடத்துல கண்டுபிடிக்கிற அளவுக்கு அண்ணாமலைக்கு ஒரு சக்தி இருக்குது. ஸோ அவரும் சில இன்புட்லாம் கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் இங்கே இருக்கிற இன்டெலிஜென்ஸ் பியூரோ இப்போ ரொம்ப திறமையாக செயல்பட்டு வருது. அந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோவோட அதிகாரிகள் எங்கே தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு ஊழல் புகார் பட்டியலை டெய்லி டொசேர் மாதிரி போட்டு டெல்லிக்கு அனுப்புகிறாங்க. அது அமித்ஷா டேபிளுக்கே போகிறது. இப்போது அமித்ஷா சொன்னார், தமிழ்நாடு ரிப்போர்ட் மட்டும் என் டேபிளுக்கு அனுப்புங்க, வேறு எங்கேயும் போகணும் அப்படின்ட்டார். ஸோ அவர் டேபிளுக்கே போகிறது. அவர் எப்போ டைம் வரைக்கும் படித்து பார்த்துட்டார். ஸோ ஆக்ஷன் கடுமையாகிட்டு வருது. இது தேர்தலில் வந்து எதிரொலிக்குமான கண்டிப்பாக எதிரொலிக்கும். ஏன்னா செந்தில் பாலாஜியால் தான் ஓரளவுக்கு நிதி நிலைமையை கட்டுப்படுத்த முடியாமல் போனதுக்கு காரணம். போன தேர்தலெல்லாம் செந்தில் பாலாஜியோட ஒரு வருமானம், செந்தில் பாலாஜி கொட்டி கொழித்த துறை, அவர் வாரி அரைச்சார் பணத்தை. அந்த வாரி அரைச்ச பணத்தினால தான் தேர்தலில் ஜெயிக்க முடிஞ்சது. 2026 தேர்தலில் செந்தில் பாலாஜி இருந்தார்னா கண்டிப்பாக டிஎம்கே ஜெயிக்க போகுது. ஏன்னா அவங்களால பணம் செலவு பண்ண முடியும். அந்த பணத்தை வருவாய் ஈட்டும் முறை தெரிந்தவர் செந்தில் பாலாஜி. எப்படி வருவாய் ஈட்டுன்னு அவருக்கு தெரியும். அதில் ரொம்ப கிளவர். அதான் 45 வயசுலேயே முக்கியமான துறையில் இருக்கார். திமுகவில் இருந்த 50-60 ஆண்டு காலம் இந்த தலைவரெல்லாம் ஓரம் காட்டிட்டு இவர் முன்னாடி வைக்கிறதுக்கு காரணமே இவரால் பணத்தை ஈட்ட முடியுன்ற ஒரே கொள்கை தான். அதில் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுறார். முதல்ல பாஜக அரசாங்கம் என்ன நினைக்கிது, டெல்லியில் இந்த பணம் வர சோர்ஸை கட் பண்ணுங்க. முதல்ல ஆக்சிஜன் கட் பண்ணால் உயிர் போகிற மாதிரி பணம் வரது முதல்ல கட் பண்ணுங்க, அப்புறம் ஆட்டோமேட்டிக் கட்சி வீக் ஆகிடும் அப்படின்னு முதல் அட்டாக் வந்து செந்தில் பாலாஜி. அது துவங்கி 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு. இப்போ சுப்ரீம் கோர்ட் பெயில் கொடுத்த பிறகு ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டை மீறி மத்திய அரசாங்கம் ஒன்றும் பண்ண முடியாது. சுப்ரீம் கோர்ட் பெயில் கொடுத்துச்சு. ஆனால் பெயிலில் கண்டிஷன் கொடுக்கல, கண்டிஷனல் பெயில் இல்லை. இப்போது கெஜ்ரிவாலுக்கு என்ன சொன்னாங்க, நீங்கள் செக்ரட்டரியேட் பக்கம் போகக்கூடாது, கையெழுத்து போடக்கூடாது, அப்படி ஒரு கண்டிஷன்லாம் போட்டாங்க. செந்தில் பாலாஜி எந்த கண்டிஷனும் போடாததுனால அடுத்த நாளே அவர் அமைச்சராகிட்டார். அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு பிடிக்கல. சுப்ரீம் கோர்ட் கேட்டு தான், என்னங்க இது, நாங்கள் பெயில் கொடுத்தா நீங்கள் மந்திரி ஆகிட்டீங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதான், சரி செந்தில் பாலாஜி மந்திரி ஆகிட்டார், தப்பு கிடையாது, உங்கள் விருப்பம். ஆனால் செந்தில் பாலாஜி தவிர விசாரிக்கும் துறை யார்கிட்டம் இருக்கிறது, முதலமைச்சரிடம் இருக்கிறது, போலீஸ் துறை. உங்கள் போலீஸ் துறையே உங்கள் மந்திரி விசாரித்தா என்ன லட்சத்தில் விசாரிக்க முடியும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கேட்குது. முதலமைச்சர் வந்து ஒரு மந்திரி ஊழல் நீங்கள் சொல்லுவாரா, ஊழல் தப்பு பண்ணிருக்கான்னு சொல்லுவாரா? அதுவும் அவரோட ஃபேவரட் அமைச்சர், அவர் மேலே எப்படி புகார் சொல்ல முடியும்? அவர் சிறையில் இருக்கும்போதே மினிஸ்டர் கொடுத்து வச்சிருந்தாரு, மினிஸ்டர் கொடுத்து போட்டு வச்சார். ஸோ சாட்சிகள் கலைக்கப்படலாம் என்ற ஒரு அபாயம் இருப்பதாக என்ஃபோர்ஸ்மெண்ட்டோட மூத்த வழக்கறிஞர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. அந்த வேலிட் பாயிண்ட்டை சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கிச்சு. எடுத்தால் 14th அன்றைக்கி இப்போ ஜட்மெண்ட் சொல்ல போகுது. அந்த 14th கேஸை வலுப்படுத்துறதுக்கு உண்டான காரியங்களில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இறங்கியிருக்கு. அதுக்காக தான் இந்த 2 நாள் ரெய்டு. இப்போ கிடைக்கிற டாக்குமெண்ட்டை அள்ளி எடுத்து போனதெல்லாம் எடுத்து அதை கொலாட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்ணுவாங்க. சார் நீங்கள் பாருங்கள், இந்த டாக்குமெண்ட்லாம் புது டாக்குமெண்ட், இதெல்லாம் புதுசாக நடந்திருக்கு, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, இவரை போய் நீங்கள் பெயிலில் விட்டீங்களே, இவர் பெயிலில் விட்டதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு டாக்குமெண்டேஷன் டொசைரை கொடுத்தாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆட்டோமேட்டிக்காக பெயில் கேன்சல் பண்ணும். ஸோ அவங்களோட ஒரே நோக்கம் செந்தில் பாலாஜி பெயில் கேன்சல் பண்ணணும், திருப்பி அவர் சிறைக்கு போகணும், திருப்பி அவர் உள்ள தள்ளணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான்.
இது ஓகே. இவங்கள செந்தில் பாலாஜி டார்கெட் பண்றாங்க அப்படின்றது ஓகே. ஆனா வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது அவருடைய தம்பி அசோக் வந்து தலைமறைவாயிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவர் எங்க இருக்காருன்னே இடியாலையும் மத்த துறையாலையும் கண்டுபிடிக்கவே முடியல. என்னதான் காரணம்? ராமஜெயம் கொலை வழக்கு எப்படி ஒரு மர்மமாக இருக்கோ ம். அதே மர்மம் தான் அவர் தம்பி காணாமல் போனது. இது வந்து தமிழ்நாடு போலீஸ் தான் ஹேண்டில் பண்ணும். இப்போது சிபிஐ வந்து டைரெக்டாக இறங்கி ஆக்ஷன் எடுக்க முடியாது. சிபிஐ ரிக்வெஸ்ட் பண்ணோம். எப்பவுமே ஒரு ரிக்வெஸ்ட் போனோம். தமிழ்நாடு அரசாங்கம் இதில் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. சுப்ரீம் கோர்ட்டும் விட்டு வச்சிருக்கு. ஏன் விட்டு வச்சிருக்குன்னு தெரியல. அது இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த ரீசன் செந்தில் பாலாஜியோட ஜாமீன் மனு தள்ளுபடியானதுக்கு காரணமே 2 காரணம். ஒன்று அவர் அமைச்சராக இருக்கார், எம்எல்ஏ இருக்கார், அவர் தம்பி கண்டுபிடிக்க முடியல. இந்த 3 காரணங்களால் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சுப்ரீம் கோர்ட் பெயில் கொடுத்தது, கண்டிஷன் எதுவும் போடல. ஆனால் சுப்ரீம் கோர்ட் அப்போ கூட அவர் தம்பியை பற்றி ஒரு வார்த்தை கேட்கல. அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. எங்கே போயிட்டார் அவர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்படி என்னங்க விஜய் மல்லையே கண்டுபிடிச்சாச்சு, மெகுல் ஜோஸ்கே கண்டுபிடிச்சாச்சு, இதுவங்களே வெளிநாட்டில் கண்டுபிடிச்சாச்சு. அப்படின்னு இவர் கண்டுபிடிக்காமல் இருக்க முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இதில் ஏதோ ஒரு இதுவும் சுப்ரீம் கோர்ட் நினைக்குதான் அவரை வந்து காப்பாற்றி வச்சிருக்கிறதே ஒரு திமுக ஒரு முக்கியமான ஒரு பெரும்புள்ளி காப்பாற்றி வச்சிருக்காரு வீட்டில். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆளுகிறது. தமிழ்நாட்டில் வந்து யாரும் தலையிட்டு கேட்க முடியாது. ஸ்டேட் போலீஸ் இவங்க கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் வந்து இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாமல் ஒரு லெவலில் போயிட்டுருக்கு அப்படின்னு கவர்மெண்ட் ஃபீல் பண்ணுதான். அதனால தான் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் சுப்ரீம் கோர்ட் கையில் எடுத்த காரணமே இந்த தம்பியோட இப்போ இனிமேல் வர ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். தம்பி மேட்டர், அவரோட பெயில் மேட்டர் தமிழ்நாட்டில் தான் இருக்காரு. இங்கே ஒரு முக்கியமான பெரும்புள்ளி வீட்டில் ஒளிஞ்சிட்டு தான் கேள்விப்பட்டேன். வெளியில் எங்கேயும் போல அவர். தமிழ்நாடு தான் அவர் சேஃபுங்க. அவர் கர்நாடகாலேயோ ஆந்திராலேயோ கேரளாவில் இருந்தால் மாட்டிப்பார். பெரும்புள்ளி அமைச்சராக இருக்காரா? அவர் கட்சியோட பெரும்புள்ளின்னு கேள்விப்பட்டேன். அது என்ன ஒன்று, தமிழ்நாட்டில் அவருக்கு இருக்கிற ஒரு சேஃப்டியும் ஒரு சுதந்திரமோ ஒரு பாதுகாப்பும் மற்ற மாநிலங்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. இப்போ கேரளாவில் ஆந்திராவில் டபக்குன்னு டெல்லி பிடிச்சிட்டு வந்துடும். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பிடிக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாடு ஒரு 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 தனி மாநிலம். அது வந்து ஸ்டேட் போலீஸோட உதவியில் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. டைரெக்டாக சிபிஐ பிடிச்சி சில பேர் கூட கேட்டாங்க, சிபிஐ பிடிச்சிட்டு சிபிஐ அந்த மாதிரிலாம் பிடிக்க முடியாது. அதுக்கு அந்த பவர்லாம் கிடையாது. அதுக்கு ஒரு என்ட்ரு ஆனோன்னா அது ஒரு தனி ப்ரொசீஜர் இருக்குது. ஆகவே இவர் தம்பியோட மேட்டரும் இனிமேல் சுப்ரீம் கோர்ட்டில் எடுத்து வைக்கப்படலாம், வாதங்கள் வைக்கப்படலாம். அதுவும் ஒரு பேச்சு பொருளாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த இடி ரைடு வந்து 2வது நாளாக போயிட்டு இருக்கு. இன்னும் எத்தனை நாள் சார் கண்டினியூ ஆகுது? அவங்களுக்கு வேணுங்கிற டாக்குமெண்ட் கிடைக்கிற வரைக்கும் எடுத்து பண்ணுவாங்க. இது என்னென்னா, கடந்த முறை அதிமுக ஆட்சியும் போது கோட்டையில் வந்து தலைமை செயலாளர் அறையில் வந்து ரெய்டு நடந்தது. ராம்மோகன் ராவ். ஆமாம். அப்போ என்ன சொன்னாங்க, ராஜினாமா பண்ணோம், முதலமைச்சர் ராஜினாமா பண்ணோம், கோட்டையிலேயே ரெய்டு நடந்தது, ஆச்சா போச்சா ஆச்சா போச்சா ஆச்சா போச்சா கத்துறாங்க. இப்போது தலைமை செயலகம் இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கத்தின் ஒரு அங்கமான டாஸ்மாகோட ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே ரெய்டு வந்துடுச்சு. இது அமைச்சர் பொறுப்பு இருந்தால் கூட தார்மீக பொறுப்பு முதலமைச்சர். இது ஒரு எதிர்கட்சியும் வாய் திறக்கலையே. அண்ணாமலை தான் சொன்னார், எந்த எதிர்கட்சியும் வாய் திறந்த மாதிரி தெரியல. அப்போ என்ன ஒரு கூட்டு களவாணி தரம் பண்ணுறீங்களா? என்ன இதாக உங்களுக்கு ஷேர் வருதா, கட்டிங் வருதா அப்படின்னு மக்கள் கேட்பாங்கல்ல. மற்ற எதிர்கட்சிகள்லாம் வாயை திறக்கவே மாட்டேங்குது. சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு ஒப்பாரி வச்சுட்டு சும்மா போயிட்டுருக்கு. இது வந்து தார்மீக கடமை முதலமைச்சருக்கான இருக்குது. ஏன்னா அவரோட மினிஸ்ட்ரி, அவரோட மினிஸ்டர் சம்மந்தப்பட்ட ஒரு துறையின் தலைமையகத்தில் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ரைட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. நாங்கள் முன்மொழி கொள்கையை எதிர்ப்பதால் எங்கள் மீது இந்த ரைடு திணிக்கப்படுகிறதுன்னு. காரணம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை, நீங்களே ஒத்துட்டீங்க என்ன காரணம்னு. அதுக்கு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க வேணாமா? அவர் உண்மையை ஒத்துக்கினார். முன்மொழி கொள்கை எடுப்பதால்தான் ரெய்டு நடக்குதுங்கிறது துணை முதலமைச்சர் ஒத்துட்டார். அது காரணம் தெரிஞ்ச அப்புறம் நீங்கள் எதுக்கு மேலே போய் மத்திய அரசாங்கத்தை பகைச்சிக்கிறீங்க? சரி, கலைஞர் இருந்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் எதுக்கு உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம்னு சொன்ன தலைவர் அவர். உரிமை குரல் கொடுப்பாரு. அதே நேரத்தில் வந்து கவர்னர் இருந்தால் 6 மாதம் 3 மாதத்தில் போய் பார்த்துட்டு வந்துடுவார். அவங்களே எது கவர்னர் பாங்க, அட போயா கவர்னர் சும்மா போய் பார்த்து டீ சாப்பிட்டு வரணையா. அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுல கலைஞருக்கு ஈடு யாரும் கிடையாது. மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் வந்தாலும், ஏன்னா 2 முறை ஆட்சி கலைப்பின் வலியை அறிந்தவர் கலைஞர். இவங்களுக்கெல்லாம் அந்த வலி தெரியல. 2 முறை ஆட்சி கலைப்பு நடந்தது மத்திய அரசாங்கத்தால், காங்கிரஸ் அரசாங்கத்தால். பாஜக கலைக்கல, காங்கிரஸ் கழிச்சு, ரெண்டுமே காங்கிரஸ் கழிச்சு. அந்த வலியை உணர்ந்ததுனால மத்திய அரசாங்கத்தோட அப்படி பாயும்போது பாய்வார், அப்படி கை கொடுப்பார், அப்படி ஃப்ரெண்ட்லியாக இருப்பார், அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். அதனால்
அதனால தான் பிரணாப் முகர்ஜிலேருந்து ஜனாதிபதியெல்லாம் அவர் வந்து கலைஞரை வந்து பார்த்துட்டு போனாங்க. அவருக்கு எல்லா எதிர்கட்சிகளையும் நண்பர்கள் அதிகம், அவர் ஃப்ரெண்ட்லியாக பழகுவார் எல்லாத்தையும். அந்த குணத்தை ஏன் நீங்கள் வளர்த்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. கலைஞர் மாதிரி நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்படும் போது கலைஞர் மாதிரி மத்திய அரசாங்கத்தை எங்கெங்கே பாராட்டணுமோ அங்கெல்லாம் பாராட்டி, எங்கே எதிர்க்கணுமோ ஒரு கண்மூடித்தனமான எதிர்ப்பு மத்திய அரசாங்கம் எதிர்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு ஓட்டு வங்கி அதிகரிக்கும்னு நினச்சிங்கன்னா தப்பு. ஜனங்க வந்து இப்போ இருக்கிற மாடர்ன் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இன்னும் ஹிந்தி நீட்டு அதெல்லாம் காலாவதி ஆகி போச்சு. எவனும் ஹிந்தி நீட்டு பார்த்து ஓட்டு போடுறதில்ல. என்ன கொடுக்குற எனக்கு, என்ன டெவலப்மெண்ட் ஸ்டேட்டுக்கு, எங்கள் ரோடு சரியாக இருக்கா, ஐடி என்ன பண்ணுற, ஏன்னா மாணவர்கள் இளைஞர்கள்லாம் இப்போல்லாம் படித்து முன்னுக்கு வந்து எங்கேயோ போயிட்டாங்க. அவங்ககிட்ட போய் இங்கே 10ஆம் பசல் இத்தனை ஹிந்தி ஒழிக, நீட் ஒழிக, அது ஒழிக, இது ஒழிகன்னு பேர்னா ஸ்டாப் இட் நான் சென்ஸ்ன்றான். அப்படி தான் சொல்கிறான். பசங்களாம் விட சொல்லு வாட் நான் சென்ஸ் கோயிங் ஆன் இன் யுவர் ஸ்டேட் அப்படின்றான். ஸோ அவங்க இளைஞரான உதயநிதிக்கே தெரிய வேணாமா, அவரோட வயது ஒத்த மக்கள் என்ன பண்ணுறாங்கிறது விஷயம் அவர் காதுக்கு வரணும் இல்லையா? ஸோ இளைஞர் எல்லாமே இருக்கும்பொழுது நீங்கள் வந்து உங்களை மாற்றிட்டு இங்கே அடுத்து 26 ஆட்சிக்கு வரணுங்கிறது உங்களோட கொள்கை இலக்கு, தப்பு இல்லை, கண்டிப்பாக வரணும். அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கணுமே தவிர நீங்கள் அகெயின்ஸ்டாக போய் மேலும் மேலும் பகைச்சு கொண்டு சிக்கலாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல முடிவாக தெரியலையா எனக்கு. ரொம்ப நன்றி சார். நன்றி. இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த 22 டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.